வெல்கம் டு கதை கேட்போமா. லெட் மீ டெல் யூ a குட்டி ஸ்டோரி உங்களுக்காக. ஒரு நாள் நம்ம சூப்பர் தாத்தாவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஜாலியாக பேசிக்கிட்டே நதி வழியாக போயிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த நதியில் விழுந்த ஒரு தேள் அதிலிருந்து வெளியே வர முயற்சி செஞ்சுட்டு இருந்தது. இதை பார்த்த நம்ம தாத்தா தன் கையால் தேலை தண்ணியிலிருந்து வெளியே எடுத்தாருங்க. ஆனால் அந்த தேள் சும்மா இல்லாமல் தாத்தாவோட கையை நறுக்குன்னு கொட்டிடுச்சுங்க. வலி தாங்க முடியாம தாத்தாவும் தேலை கீழே விட்டுட்டாருங்க. அது திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுச்சு. பாவம், விழுந்த தேலை திரும்பவும் நம்ம தாத்தா காப்பாத்த தேல் திரும்பவும் தாத்தாவை கொட்ட அந்த தேல் தண்ணிக்குள்ள விழுந்துட்டே இருந்துச்சுங்க. இப்படியே மாறி மாறி ஒரே நிகழ்வு தான் போயிட்டு இருந்தது. இதை பார்த்து கடுப்பாகிய நம்ம தாத்தாவோட ஃப்ரெண்டு, தேல் தான் கொட்டிக்கிட்டே இருக்கே, அப்புறம் ஏன் காப்பாற்ற நினைக்கிறேன்னு கேட்டாரு. நம்ம தாத்தாவும், கொட்டுறது தேலோட இயல்பு, அதை காப்பாற்ற நான் என்னோட இயல்புல இருக்க விரும்புகிறேன்னு சொன்னாருங்க நம்ம தாத்தா. ஒரு வழியா கடைசியில் அந்த தேலை நம்ம தாத்தா காப்பாத்திட்டாரு. நம்ம தாத்தா சொன்னது போல அவரவர் இயல்புல இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. இந்த காலகட்ட சூழ்நிலைக்கேற்ற மற்றவர்களுக்காக தங்களுடைய நல்ல இயல்பை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்க தாங்க ரொம்ப அதிகம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம தவறு செய்வது இயல்பு. ஆனால் அதை நாம் உடனடியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணது தவறுன்னு உணர்ந்து நல்ல இயல்புக்கு மாறுறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உங்ககிட்ட இருக்க நல்ல இயல்புனால தாங்க இன்னமும் உலகத்துல சந்தோஷம் நிலவிட்டு இருக்கு. நம்ம சுற்றி இருக்க அனைவருக்கும் உதவி செய்யறது, சந்தோஷப்படுத்துறது போன்ற நல்ல இயல்பை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் மாத்திக்காதீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.